வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் சிவிக்ஸ் லெசன் 1 டெமோக்ரஸி. அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். த டீச்சர்ஸ் ஆஃப் நல்லூர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் வேர் டூயிங் த ஃபைனல் ப்ரிப்ரேஷன் ஃபார் த ப்ரோக்ராம். அதாவது லெட்ஸ் நோ த சொசைட்டி. அதாவது அங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஃபைனல் ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹாலில் சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் த சைலன்ஸ். அந்த ஹாலில் ஃபுல்லாக எல்லோரும் சைலன்ஸாக லிசன் பண்ணுறாங்க. த ஹிஸ்ட்ரி டீச்சர் வெல்கம் த கேதரிங். த சீஃப் கெஸ்ட் ராஜசேகரன் ஷுட் அட்ரஸ் த ஸ்டூடெண்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் யார், ராஜசேகரன். அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து பிலோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ப்ரோக்ராம். அதாவது என்னை இந்த அக்கேஷனில் என்னை பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. டெமோக்ரஸி சுட் பி ஃபவுண்ட் எவ்ரிவேர். எல்லாருமே டெமோக்ரஸி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எல்லா இடத்துலையுமே நமக்கு இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. First, let me ask you a question. Do you know that the kind of society and early man live in? அதாவது உங்களுக்கு சொசைட்டியை பற்றி தெரியுமா, இயர்லி மேன் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பிகினிங் தே வேர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர் ஃபுட். இயர்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அங்கே பீப்புள்ஸ் எல்லாருமே ஹண்டர்ஸாகவும் கேதரர் ஃபுட்டுக்கோசரம் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க செட்டில்டு. அவங்க எங்கே வந்து செட்டில் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர் த ரிவர்ஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கோசரம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில். எஸ், வென் மேன் ஸ்டார்டட் டு லிவ் இன் குரூப்ஸ். அதாவது இந்த குரூப்ஸ் லிவ் ஆரம்பித்தது அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவரி ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வாட்டர் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் தான் அவங்களோட மெயின் இதாக இருந்தது. இது அதுக்கப்புறம் தான் கிங்டம் நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய எம்பையர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறதையும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அருண் கொஷின். ஸோ த சீஃப் would have become the king, would not he? அதாவது அந்த கிங் எதுவும் இல்லையா, அவங்களோட ஆர்ச்சிஸ் ஏதாவது ஃபார்ம் பண்ணாங்களா அப்படிங்கிறத பற்றி. ஆமாம், எல்லாமே அவங்க ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சுகன்யா ஆஸ்க், வாஸ் திஸ் ஹவு மோனார்கி எமர்ஜ் இன் அவர் கண்ட்ரி? எப்படி வந்து மோனார்கி நம்மளோட கண்ட்ரியில் ரன் ஆச்சு அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. த்ரூ அவுட் த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா மோனார்கி சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு ரன் ஆச்சு. Our country has ruled by kings and emperors and came under the British rule. British ruled அண்டரில் எம்பையர்ஸ் அண்ட் கிங்ஸ் வந்து நமக்கு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. The student answered together, after centuries of struggle and many sacrifices we got freedom from British colonialism. அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. We adopted democracy as our ruling system when our country got freedom, said ராஜசேகரன். அதாவது நமக்கு வந்து டெமோக்ரஸியை அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்மளோட கண்ட்ரிக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் ராஜசேகரன் சொல்கிறாரு. வென் யூ ஸ்டார்ட் இன் த ஸ்போர்ட்ஸ் கிளப் யூ வில் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தே வுட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் பட் ஷேர் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வுட் நாட் யூ. அதாவது நம்ம ஒரு கிளப்பில் இருக்கோன்னா அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வர இன்கம்மை நமக்குன்னு எடுத்துக்க முடியாது, அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம யூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி த சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி செலக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் த்ரூ எலெக்ஷன்ஸ் மூலிமா நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கவர்னன்ஸ், அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. அப்போ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட் இன் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதாவது பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்க தான் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸும் எடுக்கணும். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நமக்கு டெமோக்ரஸி இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பற்றி சொல்லியிருக்காங்க. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி, 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தோம்னா ஹவ் டு பவர் டு ஃப்ரேம் லாஸ். அதாவது அவங்க வந்து ஒரு லாவை ஃப்ரேம் பண்ணலாம், அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் கிளப், அவங்க யூ ஆல் கேன் டிஸ்கஸ் அண்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ். அதாவது ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னா நமக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் எல்லா ரைட்ஸும் இருக்குது, நம்ம ஒரு லாஸ் கிரியேட் பண்ணணும்னா அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. The choice of majority will be accepted and others will also their constant and set செல்வா. அதாவது மெஜாரிட்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுவோம் பர்சனை அப்படிங்கிறதையும் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரக்ட் டெமோக்ரஸி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் கேன் மேக் லா. ஒன்லி அங்கே யார் சிட்டிசனாக இருக்காங்களோ அவங்க தான் லாஸை வந்து மேக் பண்ண முடியும். என்ன ஒரு லா ஆல் த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிசன் அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது டைரக்ட் டெமோக்ரஸி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டைரக்ட் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் நிறைய இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா கேதர் அண்ட் டிஸ்கஸ் டேக் வேரியஸ் டிசிஷன், ஒவ்வொருத்தரும் வேறு வேறு டெசிஷன் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அதை தான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதுதான் நமக்கு டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி எங்கே இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து. அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் டைரக்ட் டெமோக்ரஸி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, USA, இங்கிலாந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அவங்க லாஸ் அண்ட் ரூல்ஸ் மேக் பண்ணலாம். எது மூலிமா? ஓட்ஸ் மூலிமா. ஃபஸ்ட்டு பீப்புள் ஓட் போடணும், அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் லாஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நம்ம டைரக்ட் டெமோக்ரஸி. இதில் வந்து பீப்புள்ஸ் ஓட் போடுவாங்க, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து லாஸ் அண்ட் ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து நமக்கு அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. Those group of members will administrative the sports club on behalf of the ordered members. அதாவது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணி தான் ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி அவங்க வந்து ரூல் பண்ணுவாங்க. அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் நமக்கு டெமோக்ரஸி. Next, in the end, those who gain the maximum number of votes will give the post. அதாவது யார் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் votes வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் கொடுப்பாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது டெமோக்ரஸி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பிரசிடென்டல் டெமோக்ரஸி. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸினா இந்தியா அண்ட் இங்கிலாந்து. அதே பிரசிடென்டல் டெமோக்ரஸினா USA, கனடா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் யாருக்கு வந்து வாட் இஸ் மீன் பை டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி த பவர் டு டேக் த டெசிஷன் டஸ் நாட் லை இன் த ஹெட். அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் இருக்கும் போது ஹெட் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. ஆன் த கான்ட்ரரி குரூப் ஹோல்ட்ஸ் த பவர், த கேதரர்ஸ் அண்ட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆல் த மெம்பர்ஸ் குரூப் hold open discussions and take final decision only when everyone is convinced. This is called democratic way of decision making. அதாவது எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்றா மீட் பண்ணி அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ எல்லா மெம்பர்ஸும் அதுக்கு ஒத்து போகிறாங்க, ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுதான் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரி வுட் லைக் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் திஸ் குரூப். இது மூலியமாக தான் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீப்புள் வாண்ட் டு லிவ் பீஸ்ஃபுல்லி அப்படின்னா நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே அமைதியாக இருக்கும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டோட நமக்கு மெயின் ரோல் என்னென்னு பார்த்தோம்னா மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அவங்களோட மெயின் ரோல். அதே மாதிரி 15th செப்டம்பர் தான் நம்ம என்ன டேன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரைட்ஸ் கிவன், நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புள், எவரி சிட்டிசனுக்கு வந்து ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் ஃபார் டு எவரி ஒன். இதுதான் வந்து நமக்கு அவங்களோட கான்ஸ்டியூஷனோட ஒர்க்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அவங்க அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதே மாதிரி அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே நமக்கு இருக்கும் அதுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சச்சஸ் டீட்டெயில்டு ஒன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டீட்டெயில்டு ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வேர்ல்டு லெவலில் நமக்கு சொல்லுவோம். அதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டி, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ராஜசேகரன் கன்க்ளூடர். இவர் வந்து இதில் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணிட்டார். அதாவது அவரோட ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அவங்க கிளாப் பண்ணுறாங்க. நமக்கு டெமோக்ரஸி அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் நமக்கு நீட்டாக இந்த லெசனில் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி இஸ் டிஃபைன்ட் அஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். இதுதான் மெயின் எய்மாக இருந்தது. டெமோக்ரஸி பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் கையில் தான் நமக்கு இருக்குது. பீப்புள் தான் டெசிஷன் எடுக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓட் போடணும். அவங்களுக்கு ஓட்டிங் ஏஜ் வந்து 18. அவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பீப்புளுக்கு வெல்ஃபேராக பண்ணுவாங்களா அப்படிங்கிறத
இப்போ ஃபைனலாக முடிவு எடுத்து அவங்களோட ரைட்ஸ் பீப்புள்ஸோட ரைட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூசிலாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக அவங்க அலோவ் பண்ணாங்க உமன்ஸை வந்து ஓட் போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதை ஓட்டிங் ரைட்ஸ் டு உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1918 1920 இதில் தான் வந்து யூகே அண்ட் யூஎஸ்ஏ அதுக்கப்புறமா அவங்க உமன்ஸ்க்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல்தி அலோன் வேர் கிவன் த ஓட்டிங் ரைட்ஸ் இன் இந்தியா. அதே மாதிரி நமக்கு இந்தியாவிலையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லீடர் லைக் மகாத்மா காந்தி கிவிங் ஓட்டிங் ரைட்ஸ் டு ஆல். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணார் எல்லாத்துக்குமே யாரெல்லாம் ஏஜ் எபோவ் 18 இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரைட்டிங் ஓட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது மகாத்மா காந்தி இன்சிஸ்ட் பண்ணார். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து நம்ம பார்த்தோம்னா 79% ஆஃப் இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெமோக்ராட்டிக் சிஸ்டமுக்கு அவங்க ஃபேவராக பண்ணுறாங்க ஓட் பண்ணுறாங்க எல்லாமே. இந்தியா ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அமாங் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரீக் டெமோக்ரஸி, ரோமன் எம்பையர் டெமோக்ரஸி, சான் மரீனோஸ் டெமோக்ரஸி, ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி, இஸ்லி மேன் டெமோக்ரஸி, பிரிட்டிஷ் டெமோக்ரஸி, யூஎஸ் டெமோக்ரஸி. நம்ம இதுக்கு முன்னாடி டைரக்ட் டெமோக்ரஸி இன்டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமல் மற்ற டெமோக்ராட்டிக்ஸ் வேர்ல்டில் நமக்கு எப்பப்போலாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.